என்னம்மா? இங்க வா. சொல்லு பாப்பா. பா, இந்த மாஸ்க் போட்டதுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் கழட்டிக்கவா? 2 மினிட்ஸா? உன்னால மாஸ்க் இல்லாம 2 மினிட்ஸ் இருக்க முடியுமா? முடியுமே. அப்போ ஒன்று பண்ணலாம். ஒரு கேம் விளையாடலாமா? யார் அதிக நேரம் மாஸ்க் இல்லாம இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். சரி, சரியா? பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, மூச்சு விட முடியலனா டக்குன்னு மாஸ்க் போட்டுரு. 1 2 3. நான் சொன்னேன்ல கஷ்டம்ட்டு. நீ மட்டும் எப்படிப்பா மூச்சு விடாம இருக்க? என்னாலும் தான் பாப்பா முடியல. உன் கூட விளையாண்டல்ல, அதுக்கு தான். அலெக்சா, ப்ளே நியூஸ் 4. சார், இது ஆக்ஸிஜன் ரூம் தான். நீங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். வணக்கம் நியூஸ் 4 சேனல் நேயர்களே, நான் விஜய் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட 3 கெஸ்ட் பேச வந்திருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ரவிநாயக் சார், அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், ஆக்ஸிஜன் சப்ளை வருதுங்களா? வருது, இந்த ரூம்ல வருது, நோ ப்ராப்ளம். சார், நம்ம கூட இப்போ இன்னும் 3 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களையும் வெல்கம் பண்ணிடலாம். ஆமா அவங்களையும் வெல்கம் பண்ணிடலாம். இப்போலாம் நம்ம நாட்டுல ஹீட் வேவ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். பாப்பா, சொல்லு பாப்பா. உனக்கு சில்லறை ஃபுல்லா இருக்கா? ஃபுல்லா இருக்கு பாப்பா. ஓகே. நீங்க சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் இலவச ஓட்டு ரூம் வேணும் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? எஸ், இது பாசிபிள். இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்கன்னா அது எல்லா பப்ளிக்கும் போய் சேரும். அப்போ என்ன ஆகும்னா, காஸ்ட் எஃபெக்டிவாக வந்தால் எல்லாராலையும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதனால பாருங்கள், ஓட்டு ரூம் இல்லாமல் எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பார்க்குறதுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த கேஸ் ஸ்டடியை ஒரு சீரியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது 2035 எல்லா கவர்மெண்ட்டும் ஒன்று சேர்ந்து எல்லாருக்குமே நல்லபடியாக ஆக்சிஜன் கிடைக்கணும்னு தான் முயற்சி பண்ணாங்க. சார், இப்போதைக்கு ஆக்சிஜன் சப்ளை தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கே, இது முடியுமா சார்? ஏமா, உங்களுக்கு வேணாமா ஓட்டு ரூமு உங்கள் வீட்டுக்கு? கண்டிப்பாக உங்களுக்கும் வேணும், உங்களுக்கும் எனக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வேணும். பாப்பா, சொல்ல மாட்டேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சித்தார்த்த வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்தேன். அவள் மாஸ்க் போடாமல் சுற்றிக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அவள் வீட்டில் ஓட்டு இருக்குமோ? கிருத்திகா, அது நம்ம வீட்லயும் அப்பா உனக்கு சின்னதா ஓட்டு ரூம் செட் பண்ணி கொடுக்குறேன். நீயும் சித்ரா கிட்ட மாஸ்க் இல்லாமலே பேசலாம். சரி பாப்பா. சரியா? பாப்பா, சொல்ல மாட்டேன். தண்ணி இல்ல. ஆமா, தண்ணி காலியா போச்சு. சரி, நீ பத்திரமா வீட்டுல இரு. அப்பா போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா?
சார் சார் உடை இருக்க இருப்பிடம் சார் எல்லாருமே சொல்லுவோம். ஆனா அதே மனிதன் உயிர் வாழணும். சார் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் ஆக்சிஜன் ரூமில் தான் இருக்கீங்க. ஒன்றும் பதட்டப்படாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ப்ரீத் பண்ணுங்கள். அப்படியே ப்ரீத் பண்ணுங்கள். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. மெதுவாக. முக்கியமா நிலம், நீர், காற்று இது எல்லாமே இயற்கையினுடைய நன்கொடைகள். ஆனா அதை நம்ம சரியான முறையில பாதுகாக்கிறோமா அப்படின்னா இல்ல. சார் ஓகே சார் 20 மினிட்ஸ் தான் இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாசுபடுத்திட்டு இருக்கோம். நிலம் மாசடைந்து விட்டது, நீர் மாசு ஆய்கொண்டிருக்கிறது, காற்றும் மாசடைந்து விட்டது. அப்ப இதுக்கு தீர்வு தான் என்ன? சார் கரெக்டாக 21 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. 20 மினிட்ஸ்க்காக ஸ்கேன் பண்ணிருங்க சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு நிலம் கமர்ஷியலாய் போயிடுச்சு. அடுத்தது நீர், அதுவும் கமர்ஷியல் ஆயிடுச்சு. அந்த காலத்துல ஒரு வீட்டுல போய் தண்ணி கேட்டோம்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு போய் தண்ணி கேட்டா எங்க வீட்லயே தண்ணி இல்ல. சார் இதை தவிர்த்து நீங்க வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 2019ல் கோவிட் வந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்? எல்லாரும் மாஸ்க் போடணும்னு ரூல் போட்டாங்க. அதை எல்லாரும் நம்ம போட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் ரைட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய தலையை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு ஹெல்மெட் போட சொன்னாங்க. அது நம்ம உயிர் பாதுகாப்புக்காக கவர்மெண்ட் கட்டாயமான ரூல்ஸாக போட்டுச்சு. இப்போது ஒரு டேஞ்சர் வந்திருக்கு. என்ன டேஞ்சர் தெரியுமா? ஓட்டு தட்டுப்பாடு இருக்குது. அதாவது செடிகள் நம்ம நட்டு வைக்கிறதே இல்லை. அப்படி நட்டு வச்சிருந்தா நம்ம எல்லாருக்குமே ஆக்சிஜன் ஈஸியாக கிடச்சிரும். இப்போது கவர்மெண்ட்லேருந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வீட்டுக்கு ஒரு மரம் நட்டிருப்பீங்க. இல்லைன்னா ஃபைன் போடணும். அப்படி ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நட்டு வச்சுருப்பீங்க. இதில் முக்கியமாக நீங்கள் உங்ககிட்ட இருந்து இந்த முடிவை எடுக்கணும். அதாவது நான் இந்த செடியை கண்டிப்பாக நட்டு வைப்பேன்னு. உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் இப்போது வீடு கட்ட கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவலுக்கு பிளான் கொடுப்பீங்க. அப்போது அது கூட சேர்த்து நான் ஒரு மரமும் நட்டு வைக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ். புரியுதா? ஆனால் அந்த 1 லிட்டர் பாட்டில் எவ்வளோண்ணா வருது? 1300 ஆனால் அந்த 6 லிட்டர் பாட்டில் 680. 680. நீங்கள் பேசுறது மட்டும் எப்படின்னா தெளிவாக கேட்குது? ஏதோ இதில் மைக் இருக்குதாம்பா, ஸ்பீக்கரில் கேட்குது. பையன் வாங்கி கொடுத்தாம்பா. வரவங்க போகிறவங்ககிட்டலாம் கத்தி கத்தி தொண்டை தண்ணி தான்பா வற்றி போகுது. இது இருக்கிறது கொஞ்சம் சௌகரியமாக நல்லா இருக்குப்பா. இருக்குண்ணே. வரேன். வாப்பா. காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நம்ம ஆக்சிஜனை நம்ம வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கிறத நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது. எவ்வளவு தூரம் நம்ம இயற்கையை பாழ் பண்ணிட்டோம். இந்த பூமியினோட வெப்பத்தினால எவ்வளவு தாக்கம் பாழ் பண்ணிட்டோங்கிறத உணர ஆரம்பிச்சிருக்கோம். பாப்பா என்ன பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை பாப்பா, நீ தண்ணி குடிக்கிறது பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. டேய், ஒரு வாட்டர் பாட்டில் விலை 30 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா சொல்ல? ஒரு கேன் தண்ணி 30 ரூபாயா? ஆனால் ஆமாம் கிருத்திகா, எங்கள் தாத்தா காலத்துலாம் தண்ணி ஃப்ரீ. பாப்பா பொய் சொல்லாத. அட சத்தியமா, அப்போல்லாம் கிணறுன்னு ஒன்று இருந்துச்சு. இந்த கிணத்தெல்லாம் மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் நிரம்பி எங்கள் தாத்தா ஜாலியாக விளையாடுவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட குதிச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு சந்தோஷமாக விளையாடுவார். ஏன் நானே அந்த மாதிரி கிணத்துல தான் நீச்சலே கற்றுக்கிட்டேன். அப்படி இந்த தண்ணியா எப்படி இருக்கு? எனக்கும் ஆசையா இருக்குப்பா தாத்தா காலத்துல பிறந்து இருக்கணும்னு.
இப்போலாம் குடிக்க அவங்க கூட தண்ணி கஷ்டமா இருக்கு. ஆமாம் ஆமாம். போதும்பா. போதுமா? ம். சரி, கையை தொடச்சிட்டு தூங்கு. சரி பாப்பா. We are from team Goodman. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உள்ளே வரலாமா? உள்ளே வாங்க சார். தேங்க்யூ. ஹலோ சார். ஹலோ சார். உங்கள் வீட்டில் ஆக்சிஜன் ரூம் இருக்கா? இல்லை சார், அதுக்கான ஏற்பாடு தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். O2 ரூம் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இன்னும் 2 வாரத்தில் O2 ரூம் உங்கள் வீட்டில் இருக்கும். எஸ் சார். நீங்கள் எதுக்கு கவலைப்படாமல் இருங்க, சரியா? எஸ் சார். ஹாப்பியா? ஷூர் சார். தேங்க்யூ. சார், சொல்லு என்னோட பாப்பா. ரூம்ல ஆக்சிஜன் ரூம் ரெடி பண்ண முடியுமா? ஷோர்மா, உன்னோட ரூமையே அங்கிள் ஆக்சிஜன் ரூமாக ரெடி பண்ணுங்க. டோன்ட் வரி. கவர்மெண்ட் கிட்ட எல்லா வீட்டுக்குமே ஃப்ரீயாக ஆக்சிஜன் ரூம் ரெடி பண்ண சொல்லி அங்கிள் பேசிட்டேன். அப்படின்னா O2 ரூம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. பாப்பா இனிமேல் ஹாப்பியாக ப்ரீத் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சார். நீங்கள் உண்மையாகவே குட் மேன் தான். உங்களுக்கு O2 மெம்பர்ஷிப் கார்டு தரோம். இது மூலியமா 50% நீங்கள் ஆக்சிஜனை ஃப்ரீயாக ரீஃபில் பண்ணிக்கலாம். எஸ் சார். தேங்க்யூ. உங்கள் பேர், அட்ரஸ் சொல்லுங்கள். குருமூர்த்தி. குருமூர்த்தி. உங்கள் வயசு? சார் 32. எஸ், ஓகே. நாங்கள் குட்மேன் டீம் உங்கள் எல்லாருக்கூடையுமே எப்போதுமே இருப்போம். நாங்கள் உங்களுக்காக ஆக்சிஜன் ரெடி பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாப்பா. 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 ஆக்சிஜன் வந்தாப்பா. பா, நீயும் அம்மாமா என்னை விட்டு போயிட மாட்டல்ல? நம்மளும் அந்த காலத்தில் பிறந்துருக்கலாம். ஆமாப்பா, நம்மளும் தாத்தா காலத்துல பிறந்திருக்கலாம்.